பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் செய்தி தொடர்பாளருமான அருள் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. இன்னைக்கு காலையில ஜி.கே. மணி அண்ணன் பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒன்றிணைவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கூட நான் ராஜினாமா பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன்னு அவங்க கேட்கறாங்க. நான் தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்க நிலைப்பாடு இல்ல, எதுக்காக நான் ராஜினாமா பண்ண எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த பதவி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் எனக்கு கொடுத்த சீட்டு. அந்த சீட்டுக்கு அவர் மாமல்லம் சின்னத்தில் எனக்கு லெட்டர் கொடுத்து நிக்க வச்சாரு. எப்படின்னா நாங்க வீடு வீடா சேலம் மேற்கு தொகுதியை போய் சந்திச்சு மக்களை சந்திச்சு நானு, அவர் பெண்ணாகரம் தொகுதி மக்களை சந்திச்சாரு. இதுல இருந்து நான் மாறுபடுறேன். நிச்சயமாக நான் அவங்க ரெண்டு பேரும் இணையறதுக்கு எம்எல்ஏ பதவி எந்த விதத்திலையும் இடையூறா இருக்கவே இருக்காது. ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் என்பது இல்லவே இல்லை. இருவரும் ஒன்றிணைய வேண்டும், அதாவது கட்சி வலுப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கு. அது காலம் தான் முடிவு செய்யும். மருத்துவர் ஐயா அவர்கள் பல முறை கூப்பிட்டாரு, வாங்கன்னு கூப்பிட்டாரு. என்ன நீ நான் சொல்றதை கேளுங்கன்னாரு. என்னங்க, கட்சியை உருவாக்கிய துவக்கிய ஒரு தலைவர், கட்சியை உருவாக்கியவர் துவக்கியவர் அவர் தான் தலைவர். தலைவர் பதவி இன்றைக்கு நிறுவனராக இருக்கிற ஐயா தலைவராகவும் இருக்கிறேன்னு சொல்றாரு. அது என்ன தப்பு இருக்குது? அவருக்கு தான் எல்லா வாய்ப்பும் அவருக்கு தான் இருக்குது. 25 ஆண்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அண்ணன் ஜி.கே. மணி இருந்தார். ஒரு நாள் கூப்பிட்டு இந்த பதவியை தலைவர் பதவியை அன்புமணி அவரிடம் ஒப்படையின்னு சொன்னாரு. உடனே எந்த ஒரு வார்த்தையை மாறி பேசாம ஒப்படைச்சார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அனைத்து அதிகாரமும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்க எடுத்த முடிவுகள் என்ன? தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது தொடர்பான முன்னோட்டம் எப்படி போயிட்டு? தேர்தல் இன்றைக்கு நடந்த கூட்டம் என்பது 12/12/2025 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இடஒதுக்கீடு 10.5 இடஒதுக்கீட்டை பெற்றே தீர வேண்டும் என்பதற்காக கூட்டம். ஒரு அந்தந்த மாவட்டங்களில் 10,000 பேருக்கு கம்மி இல்லாம கூட்டங்களை கூட்டப்பட வேண்டும். நம்முடைய மருத்துவர் ஐயா அவர் தலைமையில் சென்னையிலே ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் 26,000 பேர் கலந்துக்கிறாங்க. சேலம் மாவட்டத்தில் நடக்கிற கூட்டம் என்னுடைய தலைமையில் செய்யணும்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்டேன், நம்முடைய செயல் தலைவர் காந்தி அக்கா வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறேன். அது ஐயா சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நடந்த கூட்டத்தினுடைய ஒரே நோக்கம், நான் 12ஆம் தேதி நடக்க இருக்கிற இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டம், இடஒதுக்கீடும் தனி சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டிய ஆர்ப்பாட்டத்துக்காக தான் அந்த கூட்டம். என்னையும் என்னுடைய தந்தையையும் இணைய விடாமல் தடுப்பது ஒரு சில தீய சக்தி தான் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் தரப்புல சொல்றாங்க. உண்மைதான். அந்த தீய சக்தி பாலு அந்த மாதிரியான சில தீய சக்திகள் அங்க அவரு கூட இருக்கிறாங்க. பாலு, அந்த அருள் ரத்னன் ஒரு பையன், அங்க இன்னமும் நான் பேசணும் நிறைய சொல்லலாம். அந்த மாதிரியான தீய சக்திகள் தான் அண்ணன் கூட இருந்துகிட்டு மருத்துவர் ஐயாவோட இணையாம தடுக்கிறாங்க. சென்ற முறை 2021 தேர்தலை பொறுத்தவரையும் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது 10.5% இடஒதுக்கீடு. ஒருவேளை இந்த முறையும் கூட்டணி அமைப்பதற்கு அதை ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா நீங்க எடுத்துட்டு போவீங்களா? இது கூட்டணிங்க என்பது வேறு, 10.5 என்பது வேறு. அது எப்படின்னா, கூட்டணி என்பது தோல்ல போற துண்டு மாதிரி. ஆனா அந்த இடஒதுக்கீடு என்பது நாங்க போட்டிருக்கிற கட்டி இருக்கிற வேட்டி மாதிரி. எங்களோட மானம் காப்பது இடஒதுக்கீடு. இந்த தேர்தலுங்கிறது அடுத்த தேர்தல், எந்த தேர்தல் வரலாம். அது தேர்தல். கூட்டணி என்பது தோல்ல போற துண்டு, இடஒதுக்கீடு என்பது எங்களுடைய மானம் வேட்டி. புரிதல் இல்லையா உங்களுக்கு? விஜய் வட மாவட்டங்களை குறிவைத்து இங்கு உள்ள இளைஞர்களுடைய இடங்கள்ல முக்கியமா பல தொகுதிகளில் அவங்களுடைய கட்சியினர் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. வட மாவட்டத்தை பொறுத்தவரையும் பாமகவினுடைய கை இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? வட மாவட்டம் உங்களுக்கு தெரியும், என்றைக்குமே மருத்துவர் ஐயா அவருடைய கோட்டை. மருத்துவர் ஐயா அவர்கள் அமைக்கிற கூட்டணி, அவர் யாரை சொல்லுகிறாரோ அவர் தான் முதலமைச்சர். அது எந்த மாற்று கருத்து இல்ல. தொடர்ந்து இன்றைக்கு இருந்து கொண்டிருந்தது. இப்ப இடையில ஒரு சிறு சறுக்கல், மீண்டும் அந்த சறுக்கலை 2026 ஐயா சரி செய்வார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய அந்த 4.5 ஆண்டு ஆட்சி எப்படி நீங்க பாக்குறீங்க? அது மருத்துவர் ஐயா தான் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியும். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் மற்றும் சியோனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.